இந்த விவகாரம், அதாவது இந்த பற்றாக்குறை, அது பணவீக்கம், இந்த விவகாரம் தொடர்பாக திரு பொருளாதார நிபுணர் ஜோதி சிவஞானம் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நம்ம கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய நம்மளோட நிலைமை, நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலைமை, இதுக்கு இடைப்பட்ட அந்த காலத்தை எப்படி நம்ம கையாண்டுட்டு இருக்கோம்? இல்லைம்மா, அதான் இந்த விலைவாசி உயர்வை பொறுத்த வரைக்கும் இது மாநில அரசினுடைய பொறுப்பு இல்லை. அடிப்படையில் நாங்கள் சொல்லுவோம் மேக்ரோ எக்கனாமிக் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு. ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, அடுத்தது விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கிறது. வளர்ச்சிக்கு நிதி அமைச்சகம் பொறுப்பு, விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்பிஐ பொறுப்பு. இப்போ ஆர்பிஐ அதை விலைவாசியை கட்டுப்படுத்தாமல் நான் டாலரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட உள்ள ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை விற்று வங்கியில் லிக்விடிட்டி இல்லை, அதுக்கப்புறம் நான் லிக்விடிட்டியை இன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய் நான் லிக்விடிட்டி பேங்கிங்கில், அதாவது வங்கிகள் தான் அந்த டாலரை வாங்குறாங்க. ஸோ டிஃபெண்ட் அது விலை குறைஞ்சிடக்கூடாதுன்னு, அது ஏன் விலை குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஆர்பிஐ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுது அப்படின்னா தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே இப்போ லீடிங் கார்பரேட்ஸ் டாலரில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு சொல்கிறோம், டாலரில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 75 ரூபா 80 ரூபா இருக்கும்போது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா வட்டியே இல்லாமல் இன்றைக்கி 87னா 17 ரூபா அதிகமாக அவங்க கடன் திருப்பி கட்டணும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சாதகமாக ருப்பி வேல்யூவை டிஃபெண்ட் பண்ணுன்ட்டு ருப்பி வேல்யூ ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ அதை டிஃபெண்ட் பண்ண போய் லிக்விடிட்டி இல்லாமல் திரும்ப எக்ஸ்ட்ரா லிக்விடிட்டியை இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி கொள்கையினால் விலைவாசி தொடர்ந்து உயர்ந்துகிட்டு இருக்குது, உணவுப் பொருட்கள் விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆர்பிஐனோட பொறுப்பு. அவங்க ஏடாகூடமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது தமிழக அரசுக்கு பொறுப்பு இல்லை. தமிழக அரசில் ஓரளவுக்கு கன்சிடரபுளாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே உற்பத்தி அதிகமாக இருக்குது, நம்ம ஜிடிபியை அதிகப்படுத்தியிருக்கோம். அந்த காரணங்களால் இப்போ பட்ஜெட்டுக்கு வருவோம். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சி தலைவர் சொல்றது இத்தனை லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிகமாயிடுச்சுன்னு அப்படி பார்க்கவே கூடாது. கடன் நம்ம எக்ஸஸா வாங்கவே முடியாது. நமக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஆர்பிஎம்னு சொல்லி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கோம், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு. அதை ரொம்ப டீவியேட் ஆகி போய் அதுக்கு மேலே கட்டுக்கலக்காமல் கடன் வாங்குறது ஒன்றிய அரசு தான். அந்த சட்டத்தின்படி ஒன்றிய அரசு 40% தான் கடன் வாங்கலாம். அதுக்கப்புறம் என்கே சிங் கமிட்டியும் அந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனும் அதை கோவிட்னால கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை இன்னைக்கு 60% ஒன்றிய அரசு கடன் வச்சிட்டு இருக்குது, 40 இருக்க வேண்டியது. அதே மாதிரி மாநில அரசுக்கு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்ன சீலிங் இந்த வருடத்துக்கு 28.7%. நம்ம ஜிஎஸ்டிபியில் நம்ம வருமானத்தில் 28.7% தான் நம்ம கடன் வாங்கலாம். நம்ம கடன் 26.07 தான் சொல்றாரு. அதுவும் குறைச்சிருக்கிறாரு. இங்கே பாருங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சி கடனை குறைச்சிருக்கிறாரு. அடுத்தது கடன் ஒரு கிரைம் இல்லை. வளர்ச்சி திட்டங்களுக்கு இப்போ இன்னைக்கு நான் சொன்னேன் 4.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம பட்ஜெட் சைஸு. அந்த பட்ஜெட் சைஸில் இந்த திட்டங்கள்லாம் சொன்னார்ல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, ஒட்டு மொத்தமாக இதில் 55லிருந்து 60% செலவுகள் இந்த சமூகத்துறைக்கு, கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலம், வளர்ச்சி, ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, கட்டுமான திட்டங்கள். ஸோ இது மாதிரி இதுக்கு 60% செலவு பண்ணுறோம். ஒன்றிய அரசு ஒப்பிட்டு பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து கல்விக்கு குறைச்சிட்டு வராங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை எடுத்துக்கங்க, அதனுடைய ஒட்டுமொத்த நோக்கமே ஜிஆரை 50% ஆக்கிறது 30-35. அதை நம்ம ஏற்கனவே எட்டிட்டோம். நேற்று நடந்த சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது, நம்ம இந்தியாவோட ஒப்பிட தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டை வெளிநாட்டோட தான் ஒப்பிடணும், குளோபல் எக்கானமியோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எக்கானமி அவங்கள விட எக்ஸஸாக எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கும். இப்போ மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கங்க, பிஜேபி அரசு 2014 ஆட்சிக்கு வந்தோடனே மேனுஃபேக்சரிங் நம்ம சர்வீசஸ் தான் ஏற்றுமதி பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வீக்காக இருக்கோம், அதனால் நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மேக் இன் இண்டியான்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அதனுடைய நோக்கம் மேனுஃபேக்சரிங்கை ஜிடிபியில் 25% உயர்த்துறது. 17 இருந்தப்போ சொன்னாங்க, இன்றைக்கும் அது 17 தான் இருக்குது. ஸோ 10-11 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க பிஎல்ஐன்னு ஸ்கீம்லாம் போட்டு வேற கன்செஷன் டாக்ஸ் ரேட்டை குறைச்சிருக்கீங்க கார்பரேட்டுக்கு. இதெல்லாம் பண்ணியும் அது 17 தாண்டல. தமிழகத்தில் மேனுஃபேக்சரிங்கோட ஜிஎஸ்டிபியில் கான்ட்ரிபியூஷன் 24%, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி 33%. ஸோ இங்கே பண்ணுற உற்பத்தியெல்லாம் நமக்கு பண்ணல, நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்.
அப்போ நீங்கள் என்னுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் இண்டெக்ஸ்லேயோ இந்த கம்போசிஷன்லேயோ ஸ்ட்ரக்சராக மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இந்த கம்போசிஷன்லேயோ மற்றபடி ஜிஇஆர்லேயோ எந்த விதத்துலேயும் உங்களை விட ஒன்றிய அரசை விட அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட ஒப்பிட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வளர்ச்சி பாதிக்கப்படும்னா ட்ரம்ப் டேரிஃப்னால இப்போ இவி வெஹிக்கிள்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க, டெஸ்லா அலோவ் பண்ணுறோம், டாட்டா ரீகன்சிடர் பண்ணுறாங்க. என்ன அந்த கார் மேனுஃபேக்சரிங் இவி பண்ணலாமா வேண்டாமான்னு ரீகன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவங்கள நீங்கள் இங்கே உள்நாட்டு இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாமா? ஸோ எங்களை தான் பாதிக்கிறதுனா என்னன்னா உங்களுடைய இது மாதிரி கொள்கைகள், வர்த்தக கொள்கை பாதிக்கலாம், உங்கள் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ பாலிசி தமிழகத்தை பாதிக்குது. அதர் தென் தட் நம்ம பாதிக்கப்படுறது வெளிநாட்டில் நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் வந்து நமக்கு வந்து வளர்ச்சி குன்றியோ இல்லை டேரிஃப்னால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டோ அது வந்து தமிழகத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கார்லேஷன் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் வெளிநாட்டு வளர்ச்சிக்கும் தான் கார்லேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியாவோட ஒப்பிட தேவையே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ ஏஐ சொன்னார், ஏஐனால இங்கே வந்து வேலை இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்குன்னு. சாருக்கு தெரியும்னு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்லாம் இன்னைக்கு வந்து குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்கிறாங்க. பிபிஓ சென்டர் மூடி இருக்கலாம், பிபிஓ ஒர்க்கே இன்னைக்கு தேவையில்லை, அது சாஃப்ட்வேரை அந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு போயிடும். தமிழகத்தில் இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டருங்கிறது என்னன்னா எம்என்சிஸ்லாம் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ்லாம் உலகத்தில் உள்ளவங்களாம் அவங்களோட பேக் ஆஃபீஸ் சர்வீசஸுக்கு இங்கே வந்து ஆஃபீஸஸ் திறக்கிறாங்க. அதில் திறந்து அவங்க எல்லாமே ஃபைனான்ஸு, டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், பிஸ்னஸ் ப்ராசஸ்ன்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து இங்கே ரெக்ரூட் பண்ணி ஒரு சென்டரே வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. தட் இஸ் குளோபல் அது வந்து இங்கே தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. இந்தியா ஃபுல்லாக 1600 ஜிசிசிஸ் இருக்குது. அதில் வந்து 20% 350க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. எதனால் இங்கே இருக்குது? இங்கே வந்து டேலண்ட்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் ரெக்ரூட் பண்ண தேவையான எல்லா இதுவும் மெடிக்கல் ஹெல்த் கேர்லேருந்து ஃபைனான்ஸ்லேருந்து டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் எல்லாத்துலையும் ஏஐ அதில் தான் வந்து அதிகமாக அப்ளிகேஷன் ஆகுது. ஒட்டுமொத்தமாக ஒரு வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய மாநிலமாக வந்து தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? நிச்சயங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்போ நமக்கு வர வேண்டிய மானியங்கள் ஒரு புறம் வரல, வருவாய் அப்படிங்கிறது இல்லை, சொந்த நிதி ஆதாரம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. இப்போ இந்த புதிய திட்டங்கள் அப்படிங்கிறதும் பெரும்பாலும் வளர்ச்சிக்கான திட்டங்களாகவும் இருக்கு, ஒரு புறம் தொழில் சார்ந்தும் இருக்கு. இது எந்த அளவுக்கு இந்த நிதியாண்டிற்கு சரியான அல்லது நிதி திட்டமிடலுக்கான போதுமானதா இருக்கும்? இல்லைங்க, இது எல்லாமே வந்து இப்போ அந்த எக்கனாமிக் சர்வே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒருங்கிணைந்து ஒரே ஒரு நோக்கம், நம்ம $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ணணும்னு. ஸோ அதற்கு வந்து 3 மடங்கு வளர்ச்சி அடையணும். ஸோ அந்த இப்போ இருக்கிறத மாதிரி 3 மடங்கு 300% வந்து நம்ம வளர்ச்சியை அதிகப்படுத்தணும். ஸோ அது அதிகப்படுத்துறதுக்கு தான் இத்தனையும். இப்போ வந்து ஒரு சேட்டலைட் டவுன் சொல்லியிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு சேட்டலைட் டவுன் இதில் பண்ண போகிறோம் அப்படின்னு சென்னைக்கு. ஆமாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு பல்லடத்தில் இதெல்லாம் வந்து இந்த பார்க்லாம் இது பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து அணுகுமுறை வந்து நம்ம வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் அதே சமயம் சமூக நலத்திலையும் மற்றதுலையும் வந்து எல்லாரையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு வளர்ச்சி. ஏன்னா நம்ம சமூக நலத்தில் கவனம் செலுத்தினால்தான் இன்றைக்கி பொருளாதார வளர்ச்சி வந்து நமக்கு கை கொடுக்குது. ஸோ அது வந்து வருவாயும் பெருக்கத்துக்கு உதவி பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் நோக்கமாக வச்சு இதை வந்து திட்டமிட்டிருக்காங்க. இதில் வந்து உள்ள சிக்கல்கள் என்னன்னா, இப்போ ஒரு சூர்யா கிருஷ்ணன் சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஏக்கும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கும் வந்து அவங்க நிதியை வந்து அரசியல் காரணங்களுக்காக, நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமே புதிய கல்விக் கொள்கிற நோக்கமே 50% ஜிஆர், அதை நான் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டேன், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹிந்தி படிக்கணும்னு சொன்னா இப்போ நான் என்ன பின்னாடி போகணுமா? ஸோ அதனால் அது வந்து நமக்கு பொருத்தமில்லாத ஒரு நோக்கம். ஸோ அதனால் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி தடைகள் இருக்குது. அந்த தடையும் மீறி நாங்களே கொடுத்துட்டு போகிறாங்கிறாங்க. அவங்க விட்டு கொடுத்துறதில்ல, நம்ம உரிமையை விட்டு கொடுக்க போகிறதில்ல, அது அரசியல் ரீதியில் போராடுறாங்க. அதே சமயம் அவங்க பாதிக்கக்கூடாதுல்ல, அந்த கல்வித்துறை பாதிக்கக்கூடாது, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வரவங்க பாதிக்கக்கூடாது. அதனால் வந்து அந்த இதை ஊரக வளர்ச்சித்துறைக்கு 29,000 கோடி கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 47,000 கோடி கிட்டத்தட்ட பள்ளி கல்விக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எந்த விதத்துலையும் நம்ம துறைகள் அந்த இதில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டுற கூடாதுங்கிறதுனால அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதன் நோக்கம் வந்து பட்ஜெட்டினுடைய நோக்கம் நான் சொன்ன மாதிரி நம்ம ஜிஎஸ்டிபியில் 12% இவ்வளோ செலவு பண்ணுறோம். ஸோ 4.5 லட்சம் கோடி ரூபாய் சைஸ் ஆஃப் தி பட்ஜெட். இது நிச்சயம் வந்து அந்த 8% மேலே வளர்ச்சியை வந்து இட்டு செல்லும். அந்த நம்முடைய அல்டிமேட்டாக உள்ள $1 trillion எக்கானமி கோலுக்கு வந்து அடையிறதுக்கு உதவி பண்ணும்.